காஞ்சிபுரத்திற்கு அருகே வரதராஜபுரம் என்ற ஊரில் அனந்த நாராயண தீட்சிதர் மற்றும் நாச்சியார் அம்மை என்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர். அனந்த தீட்சிதர் யாகங்கள் மற்றும் அக்னிஹோத்திரம் செய்கின்றவர். இத்தம்பதிகளுக்கு வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் குழந்தை பாக்கியம் வேண்டி இருவரும் திருவேங்கடமுடியானை சேவிக்க திருவேங்கட மலையை நோக்கி பயணத்தை தொடங்கினார்கள். வழியில் திருநின்ற ஊரில் ஏரி காத்த ராமர் கோவிலில் ஓய்வு எடுத்த போது ராமரே கனவில் வந்து அவர்களுக்கு மகனாக பிறப்பேன் என்று உறுதியளித்தார். அவர் அருளியபடி வருடம் கிபி 1027 சக்கரவர்த்தி திருமகனின் அம்சமாய் முதலியாண்டான் திருக்குமாரராய் அவதரித்தார். சித்திரை புனர்பூசத்தில் அவதரித்ததால் ஆண்டானுக்கு தாசரதி என்று ராமபுரானின் பெயரையே பெற்றோர்களிட்டனர். ஆண்டானுக்கு சரியான வயதில் அவரது தந்தையார் நாமகரணம் உபநயனம் முதலானவைகளை அவரே நடத்தி வைத்தார். தாசரதி தனது தந்தையிடமே கல்வியை தொடங்கினார். ராமானுஜர் சன்னியாசம் பெற்றவுடன் தாசரதிதான் யதராஜரின் முதல் சீடராக ஆனார். அவரது ஒப்பற்ற குரு சேவையினாலும் புனிதமான உள்ளத்தினாலும் மக்கள் அவரை முதலியாண்டான் என்று அன்பாக அழைத்தார்கள். காஞ்சிபுரத்திலேயே கூரத்தாழ்வான், நடாதூராழ்வான் என்று பல சிஷ்ய ரத்தினங்கள் ராமானுஜரையே குருவாக ஆசிரியத்தனர்.